சொந்தத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகர் யார்? ஒருவரின் ஜாதகத்தில் 7ல் ஒரு சுபகிரகம் இருந்தாலும் 7ஆம் அதிபதி சுபகிரகம் சாரம் பெற்றிருந்தாலும் சொந்தத்தில் திருமணம் நடக்கும். அதுபோல் 7ஆம் இடத்தில் சுபகிரக சம்பந்தம் ஏற்பட்டாலோ, அதாவது பார்வை, அந்த கிரகத்தோட சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கும். அப்புறம் மேசம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய லக்கணங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் உண்டாகும் நண்பர்களே. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்பது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன்னா குரு என்பது ஒரு ஒழுக்க சீலர், அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும். அவர் எப்பவுமே ஒரு தீய வழிக்கு, அதாவது அந்நிய ஒரு ஜாதிக்கோ, அந்நிய மொழிக்கோ, அந்நியத்தோடு சம்மந்தப்படுறதோ அவர் விரும்ப மாட்டார். அதனால் குருவோட பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைப்பது சொந்தத்தில் திருமணம் நடக்கக்கூடிய யோகமும் பாக்கியமும் ஏற்படும்.